இதுவரை எதிலுமே ஈடுபடாதவர், எந்த ஒரு அரசியல் போராட்டங்களிலும் ஈடுபடாதவர், தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக குரல் கொடுக்காத அவர்களெல்லாம் எப்படி தமிழ் மக்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள் என்று நான் பலரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அவர்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களும் இன்றைக்கு தமிழ் மக்களிடம் வந்து அவர்களுடைய ஆதரவை கேட்பது எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று என்று தான் நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவர்கள் பொதுவாக மதத்தை பார்த்து மட்டும் போட மாட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் படித்தவர்கள். ஆகவே நல்லது எது தீயது என்று அறிந்தவர்கள். ஆகவே பகுத்தறிந்துதான் அவர்கள் தங்களுடைய ஓட்டுகளை போடுவார்கள். கண்டிப்பாக கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மட்டும் அவர்கள் போட மாட்டார்கள். பொதுவாக மக்களுக்கு, நாட்டுக்கு எது நலம் பயக்கும் என்று அதை பார்த்து தான் அவர்கள் ஓட்டுகளை போடுவார்கள். இந்த முறை நம்முடைய முதல்வர் கண்டிப்பாக மிகச்சிறப்பாக பல பணிகளை பல திட்டங்களை கொண்டு வந்தார், பல பணிகளை செய்தார். பெண்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பாகவே இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே அவருடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக இருந்திருக்கின்றன. ஆகவே தமிழ் மக்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் அனைவருமே அவருக்கு ஆதரவை கொடுப்பார்கள்.